எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உண்மையுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, மகிமையின் தெய்வமே, மகத்துவமானவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா அப்பா உம்மே பிதாவாக தொழுகிற இந்த ஆராதனையிலே கர்த்தாதி கர்த்தர்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவாதி தேவன்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜாக்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள்கின்ற வார்த்தைப்படியாக தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தைப்படியாக இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தைப்படியாக உண்மையே ஆராதிக்கும்படியாக, உண்மையே தொழுது கொள்ளும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த ஆராதனை சபை கூடுதலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் மகிமையான தேவனுடைய மத்தியில் வாசம் பண்ணுவீராக. நீ வாக்கு கொடுத்தீரே, எங்க 2 அல்லது 3 பேரை நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலோ நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே தகப்பனே. நீ வாக்கும் மாறாதவர் ராஜா. சபையின் நடுவில் உலாவுகிற தேவன் நீர் அல்லவா. உம்மை துதிக்கிற இடத்துல இறங்கி வந்து மகிமைப்படுகிற தேவன் நீர் அல்லவா. கர்த்தாவே எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆராதனை ஒவ்வொரு பகுதியுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறையா. பாடல் வேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, துதி ஆராதனை வேலை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே பாடல் வேலையும் துதி ஆராதனை வேலை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகத்தால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே மகிமையால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் பாடும் போது பயபக்தியோடு பாட கர்த்தர் கிருபை செய்யுங்க, உற்சாகமாக பாட கிருபை செய்யுங்க. கர்த்தாவே ஆவியோடு உண்மையோடு கருத்தாக பாட கிருபை செய்யுங்க. அப்பா நீங்க அப்படியாக கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பாடுகிற வேலைகள் எல்லாரையும் இந்த அபிஷேகம் நிரப்பட்டும் அப்பா. எல்லாரும் ஆவியில நிரம்பி துதிக்க ஆராதிக்க கிருபை செய்யுங்க. ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அபிஷேகம் பெறாமல் ஒருவர் இந்த இடத்துல இருக்கக்கூடாதையா. பாடல் வேலையிலும் துதி ஆராதனை வேலையிலும் தேவ மகிமை எல்லாரையும் நிரப்பணுமே, எல்லாரையும் நிரப்பணுமே, எல்லாரும் நிரம்பி 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 அவருடைய பாத்திரங்கள் வடியணுமே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்யும்படியாக ஜெபிக்கிறையா. கர்த்தாவே வேத பாட பகுதிக்காக உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே வாசிக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல், எந்த விதமான பிழைகள் இல்லாமல் அழகாக நேர்த்தியாக கம்பீரமாக கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ கிருபை செய்வீராக. சாட்சியின் நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. பிள்ளைகள் எழுப்பி கர்த்தருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி உடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சிகளை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே காணிக்க பகுதிக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. உடைய பிள்ளைகள் மன உற்சாகமாய் இடத்துல கொடுக்க படைக்க கர்த்தரை கிருபை செய்யுங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உற்சாகமாய் படைக்கிற எல்லா விதமான காணிக்கைகளை கர்த்ததாமே அங்கீகரித்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக அவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. முகமுகமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையானது சம்மட்டியாய் புறப்பட்டு வரட்டும். கண்மலை நொறுக்கிற சம்மட்டியாய் புறப்பட்டு வரட்டும். பொல்லாங்கனை அழுக்கற துடைக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். எங்களை சுத்திகரிக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். எங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். எங்கள் கண்களை திறக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்குகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். எங்களுக்கு ஆறுதலான தேறுதலான எங்களோடு முகமுகமாய் பேசுகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் அப்பா. அதே வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் தாமே வாக்கு கடந்தா பெருமூச்சுகளோடு என்னோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த காலத்துக்கு ஒரு செய்தி எங்களுக்கு தாங்க. இந்த காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்க ராஜா. எனக்கு அப்படியே கிருபை செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வாருங்க. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீரே. என் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடமாக திரும்புவார்கள் என்று வாக்கு கொடுத்தீரையா. அது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையப்பா. உடைய வார்த்தைகள் மாறாதது. அந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே திரளான கூட்டங்கள் அப்பா, கூட்டமான ஜனங்கள், குடும்பமான ஜனங்கள் இந்த இடத்துல வந்து ஆராதிக்க தொழுது கொள்ள சத்தியத்தை மேய்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி தகப்பனே. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக நடக்க இருக்கிற வேதாகம போட்டியை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே உற்சாகப்படுத்துவீராக. உற்சாகமாக உடைய வேதத்தை அந்த போட்டியில கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரை அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய பலத்தினாலும் அல்ல, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல இயேசுப்பா, உங்க ஆவியினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தைப்படி அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற
எல்லா மக்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. நீர் யார் என்கிற வெளிச்சத்தை அறிந்துமை ஆராதிக்க தொழுது கொள்ள எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. உலகம் எங்கு நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து என்கிற இந்த மேலான வல்லமையுள்ள நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாக மகிமைப்படுத்துவோம். இந்த பாட்டுக்குள்ள அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக்கொண்டிருக்கிற பாடலை பாடி கர்த்தருடைய அன்பு பெரியது, கர்த்தருடைய இரக்கம் பெரியது, கர்த்தருடைய கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே.
கர்த்தருடைய கிருபை பெரியது, கர்த்தருடைய தயவு பெரியது. கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் இரண்டாவது பாடலாக பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி சந்தோஷத்தோடு பாடுவோம். எல்லாவற்றை துக்கத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நாம் உண்மையாகவே மனமகிழ்ச்சியா இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி
நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலைநிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலைநிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கொஞ்ச நாள் ஆராதனைக்காம எல்லாரும் எழுந்து நீங்கள் பரிசுத்த ஸ்தானத்துல நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒன்று கூட அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆராதனை என்பது தேவனை நம்ம மகிமைப்படுத்துவது. அவரை எத்தனை நாம் இருந்தாலும் துதிக்க போதாது. ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பாவை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீ பரிசுத்தர் 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 அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த இடத்துல நீ அசைவாடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்துல நீ நிரம்பி ஆண்டவரே நீ பேச வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை வேலையில நீ மகிமைப்பட வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆராதனையில பிரியப்படுகிற தேவனே அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த அதிகால வேலையில ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம்
ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 என்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறகாய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறகாய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏற்ற விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏற்ற விருப்பமெல்லாம் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவன் ஆற்றல் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். அவரச்சா என்னுடைய வாழ்நாள் என்னப்பா நான் என்னுடைய வாழ்க்கையிலப்பா ஜீவ வீரன் மாற்றப்பா. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே இது சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. மகுகந்த தூய பலியால் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமகுகந்த தூய பலியால் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டே என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 ஆராதனை
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே கர்த்தாவே ஆவியானவரே அப்பாயிலே மத்திய ஆசீர்வாதம் பண்ணி நம்மையால் நானே துதிக்கிறேன் அப்பா ஆராதனை உகந்து துதிக்கிறாங்க ராஜா மகிமையாய் நடத்தினே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே எல்லாரும் துதிக்கலாமா வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தலாமா அவரை உயர்த்தலாமா அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாரோனி ரோச்சாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே வல்லதாக நீலி புஷ்பமே அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எங்களை அப்பா நேசிக்கிற தேவனே ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா முற்றிலுமாய் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா உகந்த பலியாய் எங்களை ஏற்றுக்கொள்வீராக அப்பா உம்முடைய சித்தம் விருப்பம் எல்லாம் நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தாழ்த்துகிறோம் தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே அப்பா நாங்கள் உம்மை உயர்த்தி கர்த்தாவே எங்கள் உள்ள மகிழுதலையா ஆண்டவரே அப்பா நாங்கள் மனிதர்களை நாங்கள் உயர்த்தினோம் ஆனால் ஆண்டவரே அது ஒரு நாளைக்கு ஒரு மாதம் மாற்றம் அப்படிதான் இருக்கும் ஆண்டவரே ஆனால் உம்மை உயர்த்தும் போதோ ஆண்டவரே எங்கள் கால முடியும் வரை ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிற கர்த்தாவே உம்மை உயர்த்தி எல்லாம் சொல்லலாமா அவருடைய அப்பா உயர்த்தும் அவரை உயர்த்துவோமா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் தொழுதையா உம்மை உயர்த்தவும் மாட்டோம் அப்பா உம்மை உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து எங்க இதயம் தொழுதையா ஆமாப்பா அன்னிராஜா கரம் பிடித்து நடத்துகிற தேவன் காலமெல்லாம் சுமக்கிற தேவன் ஆமாராஜா நன்றி தகப்பனே காலமெல்லாம் சுமக்கிற தேவனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் நன்றி சொல்லலாமா உம்மை உயர்த்தி உள்ள மகிழுதையா நோக்கி பார்த்து இதயம் கொள்ளுதையா நீரெல்லாம் பார்த்து கொள்கிறப்பா துடைக்கிற தேவனாகிறப்பா நன்றி ராஜா உம்மை உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்தே என் இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி ஆமாராஜா உம்மை உயர்த்தி தேவனே நல்லவரே வல்லவரே ஆண்டவரே காப்பவரே வல்லவரே காண்பவரே நன்றி உம்மை உயர்த்தி உள்ள மகிழுதையா
உம்மை நோக்கி பார்த்தா ஒரு நாள் வெட்கப்பட்டு போலப்பா. சொல்லலாமா? சொல்லுதையா இருப்பவரே இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. அவர் இருப்பவர் இருந்தவரே இனிமேலும் வரப்போவர் ராஜாவே. ராஜாவை நன்றி சொல்லலாமா? நம்மளுக்காக மனித்து இந்த தேவனாகவே நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்தே இதயம் துள்ளுதையா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா நல்லவரே வல்லவரே. அப்பா எங்களோடு கூட இருப்பவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க கைவிடாத நேசராய் எங்களோடு கூட இருக்கிறீங்க. அப்பா எங்க நீங்களா எங்களோடு கூட இருக்கிறீங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க செய்ய கூடாது எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. ஞானம் தந்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்குள்ள ஆவியா எங்களோடு கூட இருக்கிறபடியாலே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே துதிக்கிறோம் தகப்பனே. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே. அப்பா எங்கள் இரண்டு மூன்று பேர் நாமத்தில் இருக்கிறார்களோ அங்கே இருக்கிற சொன்ன வாக்கு கொண்ட மக்களாக நன்மையுள்ள தேவனாண்டவரே நீர் ஆண்டவரே. மகிமையான தேவனை வணங்குகிறோம். எல்லா தேவனையும் பேசுவோமா? நன்றி பாஷைகளோட பேசலாமா? இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கலாமா? தேவனை ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எலிஷாவை துதிக்கிறோம். யெகோவா ராஃபாவை துதிக்கிறோம். அப்பா சாலோமே ரோஜாவை துதிக்கிறோம். லிலி புஷ்பமே துதிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலும் அழகுள்ளவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடத்தி வருகிற பாதையை நாங்கள் பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு நன்றி செய்யவில்லை சொல்லலாம். யாரும் சொல்ல முடியாது. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். எண்ணி முடியாத நன்மைகள் நம்மளோட கூட இருந்தார். இனிமேல் இருக்க போகிறார். வரப்போகிற தேவனை நம்ம துதிக்கலாமா? அப்பாவை துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. உம்மை வணங்குகிறோம் ராஜா. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் இந்த துணை நீரே என்று சொல்லலாம். அப்பா எல் ஷடாய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்வின் கேடகம் நீரே அப்பா. நன்றியோடு எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னெல்லா நன்மைகள் செய்தார் என் வாழ்வில் பலனீரே. என் வாழ்வில் பலனீரே. காலைதோறும் திருமை பொழியும் திருமையே ஸ்தோத்திரம். காலைதோறும் திருமை பொழியும் திருமையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது சேட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது சேட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்த துணை நீரே. எல்லாம் சொல்லலாமா? எல் ஷடாய் எந்த துணை என்றால் எல் ஷடாய் எந்த துணை நீரே வாழ்வில் கேடகம். இம்மட்டம் என்னை காத்து நடத்திட எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்திட எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே.
மாறி மாறி வாசிக்கப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புத்தகம் 75ஆம் அதிகாரம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். இருமாப்புள்ள கழுத்துள்ளவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே, நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி உண்டாகிறது. கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9 - 21 முடிய. 12ஆம் அதிகாரம் 9 - 21 முடிய. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள்.
கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தனையுள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களாலான மற்றும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தளவை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியேன் இப்பொழுது ஒரு பாடலை பாடுகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குவே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குவே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பலத்தின் மேலே மாபெலனே புது பலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபெலனே புது பலன் நாம் பெற்றிட. சால்வைதனை எரிசாடைந்தாற்போல் சோதிந்தி பெறன் என்று நாடுவோம். சால்வைதனை எரிசாடைந்தாற்போல் சோதிந்தி பெறன் என்று நாடுவோம். ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. ஸ்திரீகளுக்கு மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்று தேடுவோம். ஸ்திரீகளுக்கு மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்று தேடுவோம். ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதே. 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 ஹல்லேலூயா. கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேச சித்தம் கொண்ட அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதாகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியா என்பதை கேட்கிறேன். நீங்கள் ஆமென். விசுவாசிகளான போது ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை குறித்து நாம கரிசனை அற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏன் இன்றைக்கு பரிசுத்த ஆவி நமக்கு தேவை? ஏனென்றால் அருமையான யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பதாக ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே எல்லா அப்போஸ்தலர்களும் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படுவதை, அபிஷேகத்தால நிரப்பப்படுவதை, அக்கினியினாலே நிரப்பப்படுவதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஐயா, ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஏன் ஐயா பரிசுத்த ஆவி பெறணும்? ஏன் எல்லாரும் அபிஷேகம் அபிஷேகம் சொல்றாங்க? என்ன காரணம்? என்ன அதுல இருக்கு? ஏன் அபிஷேகம் பெறலனா பரலோகம் போக முடியாதா? ஏன் பரிசுத்த ஆவியை பெறலனா அவன் கிறிஸ்தவனா வாழ முடியாதா? அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் எழலாம். அல்லேலூயா. அப்ப ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்கும் எனக்கும் என்னவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இந்த முத்திரை என்பது ஒரு அடையாளம். இவங்க முன்குறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மை அடையாளப்படுத்துவதுதான் அந்த முத்திரை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனில இருந்து ஒரு பொருளை வேற ஒருத்தர் இடத்துக்கு டெலிவரி கொடுக்கிறதுக்கு முன்பதாக பொருளை தயாரிக்கும் போதே முத்திரை போடுவாங்களா? நல்லா கவனிங்க. அல்லது டெலிவரிக்காக ஒரு வண்டியில ஏற்றி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முத்திரை போடுவாங்களா? எப்ப போடுவாங்க? ஒரு பாக்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும்போது மேல சீல் போடுறாங்களே. இப்ப நீங்க அமேசான்ல வாங்குறீங்க, பிளிப்கார்ட்ல வாங்குறீங்க இல்லையா? அதெல்லாம் மேல வரும்போது அதை பாத்தீங்கன்னா அவங்க பண்ண சீலை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். வேற யாராவது ஓபன் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க அழகா அவங்க சீல்டு கவர்ல கொடுக்குறாங்க. இன்னும் சில நேரங்களில் நீங்க கவர்மெண்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு இடத்த ஒரு சீஸ் பண்றாங்க, ஒரு வண்டியை சீஸ் பண்றாங்க, அல்லது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான தபால் உங்களுக்கு எப்படி வரும்? முத்திரை போடப்பட்டு வரும். அந்த முத்திரை எப்படி இருந்தா மெழுகுல அதை அந்த அரக்கு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கவர் ஒற்ற இடத்துல உருக்கி அதை ஊத்திட்டு அது மேல அரசாங்க சின்னம், அந்த சிங்க சின்னம் இருக்கு இல்லையா, அதை முத்திரையா வச்சிருப்பாங்க. அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப செக்யூரிட்டானது, ரொம்ப பாதுகாப்பானது, ரகசியமானது. அது அந்த நபரை தவிர வேற யாரும் பிரிக்க கூடாது. அதுதான் அதனுடைய அடையாளம். நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த முத்திரை என்பது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, எல்லாவற்றையும் இப்போ பேக்கிங் பண்ணும்போது ஒரு பொருள், இப்ப இந்த எண்ணெய் பாட்டிலே எடுத்துங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த எண்ணெய் பாட்டில தயாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? எண்ணெய்க்கு தேவையான எல்லா பொருளும் தரமானதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் அந்த யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்லாம் சுத்தமா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த எண்ணெயை தயாரித்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் ஏதாவது கிருமி இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த எண்ணெய் ஜனங்கள் பயன்படுத்துறதுக்கு தகுதியானதா என்று அவங்க என்ன பண்ணுவாங்க? ISI அந்த தரத்தை செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அழகா அந்த கண்டெய்னர் எல்லாம் போட்டு அவங்க பாக்ஸ்ல கரெக்டா அடுக்கி, கரெக்டா ஒவ்வொரு பாக்ஸுக்கு இத்தனை அடிக்கிறதுக்கு அப்புறம் தான் அதை சீல் வைத்து லாரியில ஏற்றி, லாரிக்கும் ஒரு சீல் வைப்பாங்க. அந்த சீல் வைக்கப்பட்ட பொருளை யாரால திறக்க முடியும்னா, இது யாரு ரெகக்னைஸ்டு பர்சனோ அவங்க மட்டும்தான் அந்த சீலை ஓபன் பண்ண முடியும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த முத்திரை என்பது எதற்கு அடையாளமா இருக்கு? எப்போ ஒரு பொருளுக்கு முத்திரை கொடுக்கப்படுதுன்னா, இது எல்லாவற்றுக்கும் தகுதியானது என்று எப்போ அறியப்படுகிறதோ அப்ப கொடுக்கப்படுகிறது பேர் தான் முத்திரை. அப்ப நீங்க ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு, கீழ்ப்படிதலுக்கு, எல்லாவற்றுக்கும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு பூரண காரியத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படுவதுதான் முத்திரை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டா நீங்க யாருன்னா தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆயிட்டீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஆளு. அப்படியே நீங்க முத்திரை போடப்பட்டுட்டீங்க. ரெண்டாவது, இந்த முத்திரை தெரிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, நீங்க நல்லா பாருங்க, சில நேரங்களில் சில கடைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், டோர் லாக்ல இருக்கும். ஒரு கம்பெனிக்கு போனீங்க, டோர் லாக்ல இருக்கும். ஆனா அவங்க எம்ப்ளாய் வரும்போது மட்டும் அந்த கம்பெனி டோர் திறக்கணும். ஏன்? அவங்க கையில அந்த முத்திரை இருக்கு. அந்த முத்திரை அது அங்கீகரிக்கப்பட்ட ஆள் உள்ள வருவதற்கு அது திறக்குது. அப்படின்னா அது எதை குறிக்குது? அது செக்யூரிட்டியை குறிக்குது, பாதுகாப்பை குறிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப முத்திரை போடப்பட்டவங்களை வேதத்துல நீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு அதுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படும். மற்ற எல்லாரையும் சேதப்படுத்திக்க, ஆனா முத்திரை இருக்கிற ஆளை ஒரு ஆளையும் தொடக்கூடாது. இப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ முத்திரை என்ன பண்ணுது? உங்களையும் என்னை என்ன பண்ணுது? பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு என்ன பண்ணுது? காரியங்களை நம்ம அடையாளப்படுத்தி, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவி நம்ம பெற வேண்டியது அவசியம் என்ன? நீங்க கர்த்தருடையவர்கள் என்பதை அது விளங்க பண்ணுகிறது. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:9 பக்கம் 215. தேவனுடைய ஆவி இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா கவனிச்சீங்கன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. அப்ப இன்னைக்கு ஏன் பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெறணும்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாவுடையவர்கள் என்பதை நம்ம வாயினால சொல்லக்கூடாது, முத்திரையினால வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய பிள்ளைங்களை அவர் அழகா கண்டுகொள்றாரு. என்னுடையவர்கள் அவர் என்ன பண்றாரு? அறிந்து கொள்றாரு. எப்படி? அவருடைய ஆவியை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அந்த பகுதியில தொடர்ந்து நீங்க வாசிப்பீர்களானா, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா மரித்து போனவங்க சரீரத்தை அவர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பாரு. அப்ப யார் உயிர்த்தெழுதல்ல பங்கெடுப்பாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவி யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியும். இதெல்லாம் அந்த பகுதி சொல்லுகிறது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறார்? மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலதான் நம்ம அழிக்க முடியும். உங்களுக்குள்ள பெருமை இருக்கு, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, அது என்னை விட்டு அகற்றணும்னு நினைக்கலாம். பரிசுத்த ஆவி தேவை. மாம்ச இச்சை ஜெயிக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய பலன் தேவை, உதவி தேவை. கண்களின் இச்சை ஜெயிக்க பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. மாம்ச இச்சை ஜெயிக்க, ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, அசுத்தங்களை ஜெயிக்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த எல்லா உலகத்துல காணப்படுகிற அருவருப்புகளை உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் காத்து பரலோகத்துக்கு நாம போக வரைக்கும் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா அபிஷேகம் பெற்றீங்களா ஏன் கேட்கிறாங்க? இதுக்குதான் காரணம். ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவான். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா பவுல் கேட்கிறார். நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்கப்பா, நல்லா ஜெபிக்கிறீங்களா, நல்லா பைபிள் வாசிக்கிறீங்களா, நல்லா ஆராதனை பண்றீங்களா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லையே, அதை பெற்றீங்களா கேட்கும் போதுதான் அந்த வசனம் வருது. அப்படின்னா நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் பொழிதரப்படுகிறார். நீங்க அதே நம்ம இப்ப வாசிச்சோம் பாத்தீங்களா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி 8:15 அப்போஸ்தலர் 8:15 இவர்கள் வந்தபொழுது, ஆமே, யாரு? பேதுருவும் யோவானும் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு. நல்லா கவனிச்சீங்க. என்ன ஞானத்துல ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். நல்லா கவனிச்சீங்களா? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்பது வேற, ஆவியின் வரங்கள் என்பது வேற. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேக நேரங்கள்ல வரத்தை வைத்துக் கொண்டு நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க. வரம் வேறு, அபிஷேகம் வேறு. அபிஷேகம் என்பது உங்களுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணுவது. தேவன் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டாருன்னா எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லா கனிகளும் உங்களுக்குள்ள இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா வரம் கொடுக்கப்படுவது என்பது நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் இல்ல, உங்களை ஏதோ ஒரு காரியத்துக்கு பயன்படுத்துவதற்காக வரத்தை கொடுக்கிறார், அவ்வளவுதான். அந்த வரம் என்பது ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும், தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அன்போ ஒரு நாளும் ஒழியாது. அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது 9 கனிகள் உங்க இடத்துல இருக்கும், அனைத்து வரங்களும் உங்களுக்கு இருக்கும். நல்லா புரியும். பரிசுத்த ஆவி இருந்தா இதெல்லாம் இருக்கும். ஆனா வரம் இருக்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியா இருக்கான்னு கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வரம் வேறு, அபிஷேகம் வேறு. அல்லேலூயா. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு தான் அவர் தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ பரிசுத்த ஆவியை ஆண்டவர் ஞானஸ்நானத்தின் மூலமாக மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே இவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படல. கவனித்தீங்களா அந்த பகுதியை? அந்த 8ஆம் அதிகாரத்தை இப்ப மாஸ்டர் இல்லையா, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. யார் மூலமா? பிலிப்பு மூலமா எடுத்தாச்சு. ஆனா பரிசுத்த ஆவியை பெறாம இருக்காங்க. அப்ப சீஷர்கள் வந்து ஏதோ ஒரு காரியத்தை அங்க செய்யறாங்க, நமக்கு ஜெபம் பண்ணலாம்னு சொல்றாங்க. எடுத்தோடனே ஜெபம் மட்டும் பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க. இப்ப நீங்க வரீங்க, ஆராதனை கலந்து கொண்டீங்க. ஆராதனை கடைசி ஜெபம் மட்டும் தான் பங்கெடுக்கும். ஜெபத்துக்கு முன்னாடி செய்தி இருக்கு, செய்திக்கு முன்னாடி ஒரு துதி ஆராதனை இருக்கு. அப்ப இதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்ப அங்க வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை அவங்க பேசி இருக்காங்க. அதுல ஒரு காரியத்தை நீங்க நம்ம தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அங்கே அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. என்ன சொல்றாரு? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவதாக பரிசுத்த ஆவியை நமக்கு தேவன் கொடுக்க, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன?
என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற ஒரு காரியம், அந்த தகுதி நம்ம இடத்துல இருக்கான்னு பாக்குறாரு. ஐயா, ஆண்டவர் கடிந்து கொள்கிறார்னா அவர் யாரை கடிந்து கொள்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பக்கம் 337, புதிய ஏற்பாடோட கடைசி அதிகாரம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நல்லா கவனிச்சீங்களா? யார தேவன் கடிந்து கொள்கிறாரு? யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை தான் அவர் கடிந்து கொள்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்றால் அவர் நேசிக்கிற உங்களையும் என்னையும் அவர் கடிந்து கொள்கிறார். அவர் கடிந்து கொள்ளும் போது நாம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடிந்து கொள்வதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம இருப்போமே ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் நம்மளால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஏன் அவர் கடிந்து கொள்கிறார்? எதற்காக கடிந்து கொள்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம், முதலாவதாக தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 295. விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆமென். நல்லா கவனிங்க. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு விசுவாசத்திலே நீங்களும் நானும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கணும். இப்ப ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, போகும்போது அப்படியே ஜுரத்தோட போனீங்கன்னா ஸ்கூல்ல ஏமா உடம்பு சரியில்லாத அனுப்புறீங்க கேட்பாங்களா இல்லையா? வேலை செய்யறாள், இவ்வளவு உடம்பு முடியல, நீ எதுக்கு வேலைக்கு வந்த அப்படின்னா கேட்பாங்கல்ல. இன்னும் நீங்க அதையும் மீறி போனா, ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து ரொம்ப பலவீனப்பட்டிருக்க, ஒரு வியாதிப்பட்டிருக்க பிள்ளை கட்டி கொடுத்தா, ஒரு நோஞ்சாம் பிள்ளை போய் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. ஆனா விசுவாசத்துல நம்ம இப்படி இருக்கலாமா? உலகமே ஒரு பலவீனமா இருக்கிற ஒரு காரியத்தை அங்கீகரிக்காம இருக்கும்போது ஆவிக்குரியவர்களாகிய நாம ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்? நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேனா? விசுவாச வாழ்க்கையில நான் வல்லவனாய் இருக்கிறேனா? விசுவாச வாழ்க்கையில நான் பெரியவனாய் இருக்கிறேனா என்பதை கவனிக்கணும். மோசேவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பெரியவனான போது அப்பதான் அவன் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடிந்தது. ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி அதிகார வசனங்களை பார்க்கும்போது ஆபிரகாம் அவன் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு என்ன? என் மகனை நீ இப்படி இருக்கணும், யோசேப்பு போல பெரியவனாகணும் விசுவாசத்துல. நீ விசுவாசத்துல ஆபிரகாமை போல வல்லவனாகணும். கானானி ஸ்திரியை போல, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க, அந்த பெரிய விசுவாசத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, நீ விசுவாசத்தோடு இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீ கடலை தள்ளுண்டு போ என்று சொல்ல, அது அப்படியே ஆகும் என்று சொன்னார். ஒரு சாதாரண விசுவாசத்தை வைத்துக் கொண்டுள்ள ஒரு பலமுள்ள விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த பலமுள்ள விசுவாசம் இன்னைக்கு அநேகருக்கு நமக்கு தேவை. ஏன் இன்னைக்கு ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போறோம். அந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னா ஜெபிக்கிறவங்களுக்கு அதிகமான விசுவாசம் இருக்கணும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த விசுவாசமானது கிரியை செய்யும். அந்த வியாதியா இருக்கிற மக்கள் அது அப்படியே எழுப்பி சுகத்தை கொடுக்கும். அப்ப விசுவாசம் இல்லாதவர்களா நம்ம ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்காது. மண்ணு மாதிரி தான் இருக்கும். போய் ஜெபித்தும் ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. ஏதோ ஒரு கடமைக்கு அவங்களை போய் பார்த்தோம், ஜெபம் பண்ணோம், ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் ஆகுமே தவிர ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஒரு காரணத்துக்காக நீங்களும் நானும் பயன்படுத்தவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார்? என் பிள்ளைகள் ஒரு சாதாரண ஜபத்தை ஏறெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அவருடைய விசுவாச ஜபமா இருக்கணும். ஒரு வியாதிக்கே விசுவாச ஜபம் வேணும்ன்றோம். மரித்தவங்களை உயிரோடு எழுப்புறதுனா சாதாரண விஷயமா? அதுக்கு எவ்வளவு விசுவாசம் தேவை? அத்தனை பேர் எதற்கு நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜபம் கேட்கப்பட்டாதான் அந்த இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் ரட்சிப்பு உண்டாகும். இல்லைன்னா நீங்க நான் அவமானப்படுத்தப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அச்சாரமா இருப்பது விசுவாசம். அந்த விசுவாசத்துல இன்னைக்கு நம்ம கரிசனை இல்லாதவர்களா இருக்கிறோம். எப்படி பரிசுத்த ஆவி குறித்து கரிசனை இல்லாம இருக்கிறோம், அதே போல விசுவாசத்தை குறித்து கரிசனை இல்லாம இருக்கும். நமக்குள்ள விசுவாசம் வளரணும். விசுவாசம் எப்போ வளரும்? வேதத்தை வாசிக்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள கேள்வி எழும்பும். அப்ப அந்த கேள்வி எழும்பும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல ஒரு அற்புத அடையாளத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் இப்படி செஞ்சாருங்க, அப்படி செஞ்சாருங்க, கர்த்தர் நடத்துவார், அற்புதமா நடத்துவாருன்னு ஒருத்தன் விசுவாச அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறான். அவனோடு நீங்க ஐக்கியம் வைத்துக் கொண்டா உங்க விசுவாசம் வளரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு அவிசுவாசியோட ஐக்கியம் வைத்த அவிசுவாசம் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு பொல்லாத ஆவி உங்களுக்குள்ள வந்து என்ன ஆகும்? பொல்லாத ஆவி தான் தெரியும். அதே விசுவாச ஆவி உங்களுக்குள்ள வந்தா விசுவாசம் தான் வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப நீ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? ஆண்டவரே என்னால இது முடியாது, ஆனா உங்களால முடியும்பா. உங்களால இது முடியும், உங்களால இதை செய்ய முடியும், உங்களால எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியும், செத்து போன இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும், செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க முடியும், உங்களால எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியும். இந்த உலகம் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை அவர் நீதியாக எண்ணினார். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா.
அப்ப விசுவாசம் வாக்குத்தத்தத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் உங்களுக்கு நீதியை உண்டாக்குகிறது. விசுவாசம் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. அப்ப அந்த விசுவாசத்தை நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும்? நீங்க எதுக்கத்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வான், கர்த்தர் இதை செய்வான், கர்த்தர் என்னை நடத்துவான், கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வர வேண்டிய வாயில என்ன பிரதர், என்ன சிஸ்டர், ஏன் இப்படி நடக்குது, என்ன இது வாழ்க்கை, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு கசப்பா இருக்குது, இருக்கிற காட்டில போய் சேரலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையை அப்படி நம்ம பேசணும்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்ல. நம்ம எதற்கு இடம் கொடுக்கிறோம்னா விசுவாசத்துக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமா அவிசுவாசத்துக்குள்ள இடம் கொடுக்கிறோம். அவிசுவாசம் நமக்குள்ள இருந்தா ஒரு நாள் தேவன் வாசம் பண்ண முடியாது. நம்ம வீட்டுல சந்தோஷ சத்தம் வெடிக்கிறதுக்கு பதிலா முறுமுறுப்பி சத்தம் தான் வெடிக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசம் தான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைக்கும். விசுவாசம் என்ன பண்ணும்? நீங்க நம்புகிறத கருத்துல கொண்டு வந்து சேர்க்கும். சூழ்நிலை மாறாதான் இருக்கும், கடினமா தான் இருக்கும், பாடோட தான் இருக்கும், கண்ணீரோட தான் இருக்கும். ஆனாலும் உங்க விசுவாசம் அதை நீரூற்றாதான் மாற்றிக்கொள்ளும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசத்தினால நாம வளரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றார் லூக்கா 18:8 வாசிங்க. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பவரோ என்றார். ஆமென். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பவரோ என்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசுவோட வருகையில காணப்பட போகிற மிக முக்கியமான ஒரு அடையாளம். உங்களுக்கு ஏசப்பா வருகை எப்ப நான் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு பாருங்க. எங்க பார்த்தாலும் விசுவாசமே இருக்காது. யாருகிட்ட இருக்காது விசுவாசம்? யாருக்குரியது? கிறிஸ்தவர்களுக்குரியது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரியது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள வாயில விசுவாச வார்த்தைக்கு பதிலாக மனுஷிகமான வார்த்தைகளோ முறுமுறுப்புகளோ புறப்பட்டு வரும்போது நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஏசப்பாவுடைய வருகை சமீபமாயிற்று. அல்லேலூயா. அப்ப இயேசுவோட வருகைக்கு முன்பதாக அத்தனை பரிசுத்தவான்களோட வாழ்க்கையிலும் இன்னைக்கு விசுவாச குறைவு, விசுவாசமே இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ளாக முழு உலகமும் கடந்து செல்லும். சீக்கிரத்துல அதை நம்ம பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் அங்க எங்க விசுவாசத்தை காத்திருந்த அற்புத அடையாளம் பெற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் பெரும் கூட்டம் இன்னைக்கு விசுவாசத்தை பத்தி கவலையே இல்லை. விசுவாசம்னா என்னன்னே தெரியாம ஒரு ஜெனரேஷன் வளர்ந்துட்டே இருக்கு. விசுவாச வாழ்க்கைன்னா அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க. ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், இன்னைக்கு அவர் இருக்காரு. நம்முடைய காலத்துல வாழ்ற ஆபிரகாம் அவர் தான். நான் அடிக்கடி சொல்றது, ஒரு ஊழியக்காரர் கர்த்தர் அழைச்சார், ஊழியத்துக்கு அழைச்சு அவர் ஊழியத்துல வளமே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு. ஒரு நாள் பார்க்கும்போது அவருக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை. இப்ப ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே அடுப்பு ரெடியா இருக்குது சரிங்களா, ஆனா அரிசியோ பருப்போ எதுவுமே கிடையாது. நீங்க சோறு கொடுத்தீங்கன்னா போய் நானு ஊழியத்தை செய்வேன். என்னால இப்போ ஊழியத்துக்கு போகணும், சாப்பிடணும், பசிக்குது, நீங்க கொடுத்தா ஊழியம் போய் செய்யறேன், இல்லன்னா நான் தான் கட்டில இருந்து படுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் படுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல கதவு தட்டினா அந்த அலுமினிய அன்னக்கூட மாதிரி இருக்கும் பாருங்க, பழைய காலத்துக்கு அன்னக்கூட. அந்த அன்னக்கூடையில அரிசியில இருந்து பருப்புல இருந்து, அதாவது இவர்கிட்ட வெறும் அடுப்பு தான் இருக்குது, அடுப்பு தவிர வேற எதுவும் இல்ல, பாத்திரம் இருக்குது சரிங்களா. மீதி எல்லாமே ஒண்ணு கூட குறைவில்லாம வெத்துப்பட்டி முதல் கொண்டு வந்து சேர்ந்து எட்டு வந்து ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு. வந்தாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, ஊழியத்தை பேசிட்டாரு. விசுவாசம். ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் பத்தி அவர் இன்னைக்கு உயிரோட இருக்காரு, சென்னிமலையில இருக்காரு, ஈரோடு பகுதியில. அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷன் வேதம் சொல்லுது, ஒரு நாள் ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே பசிக்குதுப்பா, ஒரு 2 இட்லி சாப்பிடுறதுக்கு ஒரு 5 ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா போதும்பா, நான் சந்தோஷமா சாப்பிட்டு ஊழியத்துக்கு போகும்பா சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அழகா காக்கா எட்டு வந்து 5 ரூபாய். விசுவாச வாழ்க்கை, ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு, திறமை இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? விசுவாசத்தை மறுதளிச்சுட்டு நம்ம சுயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனா விசுவாச வாழ்க்கை என்ன பண்ணும் தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளதான் வாஞ்சிக்கும். அல்லேலூயா. அதுதாங்க மகிமை, அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம். எனக்கு தெரிஞ்ச 2 சகோதரி உண்டு. அவர் கடன் வாங்கிட்டாரு. கடன் வாங்கினதுனால மிகுதியாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த கடன் கொடுத்தவன் வந்து சட்டையை பிடிச்சி அத்தனை பேர் எதிர்க்க கேட்கும் போது பயங்கர அவமானமா இருந்தது, ரொம்ப துக்கமா இருந்தது, வேதனையா இருந்தது. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சகோதரனுடைய மனைவி, அவருடைய மனைவியோட தங்க இருவரும் சேர்ந்து உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தாங்க. ஜெபித்துட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. அந்த பணத்துக்கு உரிய காரியம் திடீர்னு இது வரைக்கும் தொடர்பே இல்லாத ஒரு நபர் போன் பண்றாங்க. என்னடா எப்படா இருக்கு அப்படின்னு அந்த பிரதரை கேட்கறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எங்க இருக்கு? நான் ஃபாரின்ல இருக்கேன். ஏடா ஒரு மாதிரி சோகமா பேசுறேன், என்ன விஷயம்? அவர் சொல்ற இந்த மாதிரி பண பிரச்சனை அப்படின்னு. நான் சொல்ற இடத்துக்கு போனா அவங்க இந்த காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் அற்புதம் செய்ய ஒரே நாள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது. நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட வழிங்க. இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்தா நீ வட்டி கொடுக்கறவன தேடுறோமே தவிர ஆண்டவர் முழங்கால முடக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்தா இலவசமா கொடுப்பாரு, அது திரும்ப நீங்க அவர் கொடுக்க தேவையில்ல. ஆனா வட்டிக்கு வாங்கினீங்கன்னா நீங்க வட்டியை முதல்ல சேர்த்து கொடுக்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வட்டிக்காரன் எவ்வளவு பேச்சு பேசினாலும் அதை தாங்கிக்க தயாரா இருக்கீங்க. எத்தனை நாள் ஒரு நாள் அவங்க வீட்டுல நிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் முடக்கிறதுக்கு நம்மளால முடியல பாருங்க.
யோசனை பண்ணிப்பாங்க. இதுதான் விசுவாசம் இல்லாம போகுது. நல்லா கவனிச்சு, எங்கெல்லாம் நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போறோம்னு ஆண்டவர் காட்டி கொடுக்குறாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வருகையில இந்த உலகத்துல காணப்படுகிற விசுவாச பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற மிகப்பெரிய அடையாளம் என்ன? யாருக்குள்ள விசுவாசம் இருக்காது. அல்லேலூயா. ஒரு சில பேர் ஏதோ அங்க ஏதோ மணிக்க குறி மாதிரி, அல்லேலூயா, இவங்க தான் இருக்கும். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 23 வாசிங்க. மத்தேயு 23 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, ஆமென், பரிசேயரே, ஆமென், உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டத்தலமாயும் வெந்தயத்திலும் தசமபாகம் செலுத்தி, ஆமென், நல்ல கவனிங்க, வேதத்துல கற்பிக்கப்பட்டிருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்றாரு? ஐயா, நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற, கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கிற, அதெல்லாம் சோத்திரம். ஆனா அதையே எழுதி வச்ச வேதத்துல இதை பத்தியே எழுதி வச்சிருக்கு. எதை பத்தி? விசுவாசத்தை பத்தியும், நீதியை குறித்தும், இரக்கத்தை குறித்தும், தயவு குறித்தும், இன்னும் பரிசுத்த வாழ்க்கை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. இதையும் கொடுக்கணும், அதையும் விடாது இருக்கணும். நல்லா கவனிச்சுங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? கர்த்தருக்கு கொடுக்கிறது ஈஸி, அதை கொடுத்துறோம். ஆனா விசுவாசத்தில் இருக்கிறது கடினமான காரியம் பாருங்க, அதை விட்டுறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார், இதையும் விடக்கூடாது, அதையும் விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதுலயும் கரெக்டா இருக்கணும். அதே போல விசுவாசத்திலே நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். விசுவாசத்தை விடக்கூடாது. எந்த சூழ்நிலையில யாருக்காகவும் உங்க விசுவாசத்தை விட்டு கொடுக்க கூடாது. தேவன் மேல இருக்க உங்க விசுவாசத்தை விடக்கூடாது. அதை அறிக்கை பண்றதுக்கு எங்கேயும் தயக்க கூடாது. மனுஷன் முன்பதாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பதாக தூதர்களுக்கு முன்பதாக நான் மறுதளிப்பேன் என்று சொன்னான். அப்ப இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தை நம்ம அறிக்கை எடுக்கிறவளா இருக்கிறோமா, அல்லது மறைத்து ஒழித்துக் கொள்ளுகிறவளா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு விசுவாசத்துல ஆரோக்கியம் இல்லாததுனாலதான் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார். விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தெல்லாம் விசுவாசத்தை விட்டுறோம், கோட்டை விட்டுறோம். ஐயா, உங்களை எப்படி சிஸ்டர் இருக்கீங்க, எப்படி பிரதர் இருக்கீங்க, என்ன வரணும்? கர்த்தருடைய கிருபையில, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய வாயில ஏதோ இருக்கிறோம் பிரதர், என்னங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கேயே படுத்து போயிடுச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, என்னும் மெதுவானது, என் சுமை இலகுவானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை கெடுக்கிற, விசுவாசத்தை விட்டு விலகி செய்கிற எந்த காரியத்தையும் முதல்ல அதை நம்ம விட்டு தூரமா. அல்லேலூயா. அதை தூரமாக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை நம்ம காணாம போயிடும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எந்த பரலோக நன்மையும் பெற முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும். விசுவாசம் இருந்தாதான் மத்தேயு 9:2 சொல்லுது, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை அவர் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எதை கண்டு? விசுவாசத்தை கண்டு. வாசித்து பாருங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். யாரை கண்டார் பாத்துங்க. உங்ககிட்ட இருக்க பணத்தை பார்த்தாரா, உங்ககிட்ட இருக்க அழகை பார்த்தாரா, திறமை பார்த்தாரா, நாலேஜ் பார்த்தாரா? பாருங்க. ஆண்டவர் கேட்கறது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது வேதபாரகர் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப திமிர்வாத காரணம் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்ன? சில பேருடைய விசுவாசமான செயலானது அருமையான அந்த மகனுடைய விடுதலையை, வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தது. அப்ப விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். உங்களுக்கும் எனக்குள்ள இருக்க வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க, திமிர்வாதத்திலிருந்து விடுதலை கொடுக்க, சர்வாங்க சுகத்தை கொடுக்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள எதிர்பார்ப்பது விசுவாசம் மாத்திரமே. அந்த விசுவாச ஆவியினால நம்ம நிறைந்து இருக்கணும். எப்போதும் அதுக்கு நம்ம வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஆவிக்கு உங்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். எப்போதும் ஆவிக்குரிய சிந்தையில நம்ம வளரணும். எப்போதும் அவர் துதிக்கிறவளாக, எப்போதும் அவரோட சஞ்சரிக்கிறவளாக இருக்கும்போது உங்க விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் வளர வளர தேவ வல்லமை, தேவ மகிமை உங்களுக்குள்ள பெருகிட்டே இருக்கும். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. வேதத்துல அழகா இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்க தேவனுக்கு பிரியமானவனா இருக்கணும்னா விசுவாசம் இல்லாம இருக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படி தானியேலை பார்த்து சொன்னார்னா என்ன அர்த்தம்? அவன் விசுவாசத்துல நிறைந்திருந்தான் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிரியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க அப்போஸ்தலர் 6:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 6:8. விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் இறந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். நல்லா கவனிச்சீங்களா? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணா? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்ப இன்னைக்கு விசுவாசம் நமக்குள்ள இல்லாததுனாலதான் நம்ம ஜெபம் கேட்கப்படல. ஒரு வியாதிஸ்தருக்காக ஜெபித்தாங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது.
ஒரு பிசாசு பிடியில இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபித்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்? நம்முடைய தேவைக்காக நம்ம ஜெபித்தா, நம்ம சுகத்துக்காக நம்ம ஜெபித்தா கூட எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப என்னையா நம்ம விசுவாசத்துல வளரணும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கற்றுக் கொடுக்கிற மகன் விசுவாசத்துல வளரணும். என்ன விசுவாசம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்பதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? அந்த தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ என்னை கண்டதுனாலே விசுவாசிக்கிறாய், ஆனால் என்னை காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான். பார்க்கிறத நீ விசுவாசிக்க வேண்டியது என்ன? காணாதவர்களை விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. தேவன் தேவைகளை சந்திப்பா, எனக்கு ஆதாரத்தை கொடுப்பா, என் தேவைகளை சந்திப்பா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என் தேவைகள் சந்திக்கப்படும், நான் ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி யார் ஒருவர் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கிறார்களோ அவர்களே விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்காங்க. முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம காரியங்களை மாற்றணும், சூழ்நிலைகளை மாற்றணும். நீங்களா மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாதுங்க. நாம விசுவாசத்துக்கு இடம் கொடுத்தா, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்த கிரியைக்கு நம்ம இடம் கொடுத்தா எல்லாம் மாறும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. புருஷன் சரியில்லையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்க விசுவாசம் ஜெபம் அவரை மாத்தும். மனைவி சரியில்லையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் அதை மாத்தும். பிள்ளைங்க சரியில்லையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் அதை மாற்றும். விசுவாசம் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதித்து கொடுக்கும். அதனால ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப முதலாவதாக ஆண்டவர் ஏன் கடிந்து கொள்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல ஒரு குறைவு, ஆரோக்கியம் இல்லாத ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால தேவன் நம்மை கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31:42 வாசிங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உமைக்கு கடிந்து கொண்டார் என்று சொன்னார். இங்க யார் யாரு பத்தி சொல்றது? யாக்கோபு லாபானை பத்தி சொன்னார். யாரு? தாய் மாமன். அவன் கொண்டாடிக்கு அப்பா அப்பா என்ன பண்ணிருக்காரு? மாப்பிள்ளைக்கு அவனை ஏமாத்தி அனுப்புற பிளான்ல இருந்திருக்காரு. அதான் இங்க யாக்கோபு சொல்றான். என்ன சொல்றாங்க? என் பிதாக்களின் தேவன் வந்து ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார். எதுக்காக? அவர் கடிந்து கொள்ளலாம், நீ என்ன பண்ணிருப்ப? என்கிட்ட இருந்து மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு என்ன வெறுமையா பிச்சைக்காரனா அனுப்பியிருப்ப அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் அவர் கடிந்து கொண்டாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிற காரியத்தை கர்த்தர் விரும்பல. நல்லா பாத்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிற காரியத்தை கர்த்தர் விரும்பல. அதெல்லாம் அந்த வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ பிள்ளைகளை நம்ம யாரும் ஏமாற்ற கூடாது. வேதத்துல வாசிப்போம். மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14 16 வசனங்க. பக்கம் 1105 பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகம் அதுதான். மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய். நல்லா கவனிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிற நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனைவியை பார்த்து உடன்படிக்கையின் தோழி. நல்லா கவனிச்சீங்களா? ஆண்டவர் உங்களுக்கும் அவருக்கும் நமக்கும் நடுவுல அவர் உடன்படிக்கையின் தூதனா இருந்து அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு அந்த மகளை கொடுக்கிறாரு, உங்களுக்கு அந்த கணவனை கொடுக்கிறாரு. அப்ப அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவங்க உடன்படிக்கையின் தோழன், உடன்படிக்கையின் தோழி. அந்த மனைவியாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு. ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. அடுத்து தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். தள்ளி விடுறது, புருஷன் பொண்டாட்டி தள்ளி விடுது, பொண்டாட்டி புருஷனை தள்ளி விடுது, பிள்ளைங்க பெற்றோரை தள்ளி விடுது, பெற்றோர் பிள்ளைகளை தள்ளி விடுது. ஆண்டவர் வெறுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை நல்லா கவனிங்க. வஸ்திரம்னா சரீரம். அப்ப கொடுமையினால் உன் சரீரத்தை மூடுறனா சரீரத்தை தேவையில்லாத வியாதிகளை நீயே சம்பாதிச்சுக்கிற அப்படின்னு சொல்றாரு. என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்க துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நல்லா கவனிச்சீங்களா? துரோகம் பண்ண கூடாதுங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைக்கு துரோகம் பண்ண கூடாது.
அப்பாவா இருந்தாலும் சரி, அது அம்மாவா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி யாரா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி எந்த உறவா இருக்கட்டும், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்னொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவங்களை ஏமாத்த கூடாது, அவங்களை சிறுமப்படுத்த கூடாது, அவங்களை அவமானப்படுத்த கூடாது, அவளை கண்ணீர் சிந்த விடக்கூடாது, அவங்களை தள்ளி விடக்கூடாது. நீ எனக்கு வேணாம், உன்னால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. தள்ளி விடுதலை தேவன் இருக்கிறார். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு லாபான் அந்த யாக்கோபு என்கிற தன்னுடைய பிள்ளையை ஏமாற்றின போது கடிந்து கொண்ட அதே தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் மனைவியை நீ துரோகம் பண்ணினார், உன் மனைவிக்கு தேவையானதை நீ சந்திக்காமல், மனைவி உன்னுடைய சரீரத்தை போல நீ நேசிக்காமல், அவளுக்கு தேவையானது செய்து கொடுக்காமல், அவள் கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு வைத்திருப்பாய். ஆனால் நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் அதை கண்டித்துக் கொள்கிறார். அதை கவனித்து கேட்கிறார், நிச்சயமாக கண்டித்துக் கொள்வார். யோசித்து பாருங்க. நீங்க மனைவி உங்க சொந்த சரீரம், வேதம் சொல்லுது உன் சரீரத்தை போல அவனை நேசிக்கணும். வெயில்ல நமக்கு வேத்து ஊத்தினா எப்படியோ அப்படிதான் அவங்களுக்கும். வெயில்ல நமக்கு சில்லுன்னு இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம், அதே மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கும். நாம சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நாம நல்லதா கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நல்லதா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நாம நல்லா வாகனத்துல போகணும்னு நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் போகணும்னு நினைப்பாங்க. நாம இளைப்பாறுதலா இருக்கணும்னு நினைக்கிறது போல அவங்களும் இளைப்பாறுதல் நினைப்பாங்க. நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது போல அவங்களும் ரெஸ்ட் எடுப்பாங்க. நாம மாத்திரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாம மாத்திரம் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு மற்றவங்களை வாதித்துக்கிட்டு இருக்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானது. இன்னைக்கு அருமையானது, அதை மனைவி கணவனுக்கு செஞ்சாலும் அது சரியில்லை, அதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சாலும் சரியில்லை, பிள்ளைங்க பெற்றோருக்கு செஞ்சாலும் சரியில்லை. யாராக இருந்தாலும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அது தாவீதாவே இருந்தாலும் அவர் நியாய தீர்ப்பு கொடுத்துருவாரு. யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்றோமா, சொந்த மனைவிக்கு துரோகம் பண்றோமா, கணவனுக்கு துரோகம் பண்றோமா? கீழ்ப்படினாலே கர்த்தர் கேட்கிறாரு. சொல்றது கேட்கலனாலே கேட்கல, மன விருப்பம் நிறைவேற்றலாம் கேட்கல, கர்த்தர் கடிந்து கொள்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நாம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம நம்முடைய உடன் கூட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகளோட வாழ்க்கையில நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கும்? வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15 to 17 வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15-17 வசனத்தை களவு செய்யாதிருப்பாயாக. ஆமென். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. அல்லாஹ்வுடைய பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் இன்னும் பிறனுக்குள்ள யாருடையும் இச்சியாதிருப்பாயாக. யாரையும் எடுத்துக்கொள்ள கூடாது, யாருடைய விஷயத்தை அபகரித்துக் கொள்ள கூடாது. அவங்க செஞ்சதை நாம செஞ்சு சொல்லக்கூடாது. நாம தப்பு செஞ்சா தப்பு செஞ்ச நான் தான் ஒத்துக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நன்மையானாலும் தீமையான உள்ளது உள்ளது என்று சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சொந்த தாய் மாமனையே ஆண்டவர் விட்டு கொடுக்கல, அவனுடைய மகனாகிய யாக்கோபை ஏமாத்துறதுக்கு ராத்திரியில கடிந்து கொண்டான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம நம்ம குடும்பத்துல நம்மோடு பழகிற ஆவிக்குரியவங்களை ஏமாத்துறோமா? ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை ஏமாத்துறோமா? முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு பேசுறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் கவனித்து கேட்கிறாருங்க. கர்த்தர் கவனித்து கேட்கிறாரு. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை நிமித்தம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்க எங்க பேசுறது, எப்படி பேசுறது எல்லாம் வெளியே வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. நியாய தீர்ப்பு நாள் அப்படியே தலை குனிந்துதான் நிக்கணும். ஒண்ணும் பண்ண முடியாது. மனுஷனை ஏமாத்துவது போல தேவனை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் தேவன் நம்மை கடிந்து கொள்கிறார்? நம்ம தேவ பிள்ளைகளை நம்ம ஏமாற்றும் போது, அவங்களை துன்பப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, அவங்களை கசந்து கொள்ளும் போது, அவர்களுக்கு நம்ம சத்ருவை போல அவங்க நம்மளை நினைக்கிறாங்கன்னா அங்கேயே நம்ம தோத்து போயிட்டாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. இவரை கட்டினது வேஸ்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம இருந்துடக்கூடாது. இவங்களை கட்டினது வேஸ்ட்னு கணவன் நினைக்கிற அளவுக்கு மனைவி இருந்துடக்கூடாது. இந்த பிள்ளை ஏண்டா பெத்த நினைக்கிற அளவுக்கு இருந்துடக்கூடாது. யோசித்து பாருங்க. மாற்ற வேண்டியதை மாற்றுவோம், கர்த்தருக்கு இடம் கொடுப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். மூணாவதாக ஏன் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார்? 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 24-19 பக்கம் 570 பக்கம் 570. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண, நல்லா கவனிங்க, அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதுக்காக கடிந்து கொண்டாரா? மூணாவது சொல்றாரு பாருங்க, அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண.
ஏசப்பா உங்களை அவர்கிட்ட திரும்ப சேர்த்துக் கொள்வதற்காக அவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறாராம். மகனே, என்னிடத்துல திரும்ப நீ செய்வது சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் ஓட்டம் சரியில்லை, உன் சிந்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அல்லது வேதத்தை கொண்டு அல்லது ஆண்டவர் கொடுக்கிற இந்த பிரசங்க செய்திகளை கொண்டு உபதேசங்களை கொண்டு அல்லது நீங்க வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர்களை கடிந்து கொள்வாரே. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனுடைய ஒரே நோக்கம் அவர் தமிழமாக நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக கடிந்து கொள்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருவது கடிந்து கொள்ளுதல் போல வருதுன்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறான். அப்ப கடிந்து கொள்ளுதல் நல்லது, பரியாச காரணம் கடிந்து கொள்ளுதை அவன் அவமதிக்கிறான், புறந்தள்ளுறான். அப்ப நமக்குள்ள பரியாச உதவி இருந்தாதான் நம்ம கடிந்து கொள்ளுதலை வெறுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த தேவன் விரும்புகிறான், சரிப்படுத்த விரும்புகிறான், அவருக்கு பிரியமானவளா மாற்ற விரும்புகிறார். ஏன்? அவர் தம்மோடு நம்ம சேர்த்துக் கொள்வதற்காக தான் கடிந்து கொள்றாரு. வருகையில நம்ம எடுத்துக் கொள்ளப்படணும்ல, அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படணும்ல, கூட்டி சேர்க்க போகிறாரே. கடிந்து கொள்வதற்கு திரும்புங்க, அப்போதே நான் ஆவியை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப ஏன் இன்னைக்கு நம்மளால பரிசுத்த ஆவியை பெற முடியல? நம்ம வாழ்க்கையில விசுவாசம் சரியா இல்லை. நம்ம வாழ்க்கையில நாம தேவனுடைய பிள்ளைகளை ஏமாத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது, செய்திகள் நம்மை கடிந்து கொள்ளும் போது, வேத வசனம் நம்மை கடிந்து கொள்ளும் போது அதற்கு கீழ்ப்படிய மனம் திரும்ப நாம ஒப்பு கொடுக்காதனால இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. அப்ப அருமையான வேதம் சொல்லுவது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவருக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? விசுவாசத்துல நான் இனிமே சரியா நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லுவோமா? இனிமே யாரையும் நான் ஏமாத்தப்பட்டோமா? என் சொந்த மனைவியா இருந்தா கூட, என் புருஷனா இருந்தா கூட, என் பிள்ளையா இருந்தா கூட, யாராக இருந்தாலும் நான் ஏமாத்த மாட்டேன், அவளை கஷ்டப்பாக்க மாட்டேன், அவளுக்கு அப்படியே துக்கப்படுத்த மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, நீர் கடிந்து கொள்ளும் போது, எனக்கு நீ உணர்த்தும் போது நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவம்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்க உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். உலகத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு ஏன் தடையை காணப்படுகிறது? காரணம் இந்த விசுவாசத்துல குறைபாடு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் காரியத்துல குறைபாடா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் போது, ஆண்டவர் நம்மை திட்டும் போது கீழ்ப்படிவதே கிடையாது. அந்த கீழ்ப்படிதல் இல்லைனாலே கர்த்தருக்கு பிரியம் இருக்காது. கீழ்ப்படிதல் அவசியம். வழியை காட்டிலும் காணிக்கை காட்டிலும் செவி கொடுத்ததும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் பரிசுத்த ஆவியை பெற முடியல? அல்லது பெற்றவங்க அதை இழந்து போயிருக்கீங்களா? நீ பரிசுத்த ஆவி எங்க போனதே தெரியல, நான் பெற்ற அபிஷேகம் என்கிட்ட இருக்கா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்கு. காரணம் இதுவா கூட இருக்கலாம். விசுவாசம் விட்டு போயிருக்கலாம். நீ ஆண்டவருடைய பிள்ளைக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம உங்க இஷ்டம் போல நான் சொல்றதுதான் நீ செய்யணும், நான் இஷ்டப்படி போவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு பேரளவுக்கு இருப்போம். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய தேவன் அவர் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவன் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்குள்ள விசுவாசம் இருக்கா? உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. விசுவாசம் இருந்தா விசுவாச அறிக்கை தான் வெளியே வரும். யார் என்ன கேட்டாலும் நம்ம எப்படி இருக்க, கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கா, கர்த்தரை உயர்த்தி இருக்கிறா, கர்த்தருடைய கிருபையில நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறோம், அப்படிதான் வார்த்தை வரும். ஏதோ இருக்குன்னு சொன்னா அங்கேயே நம்ம விசுவாசத்துல செத்து போய்க்கணும். செத்து போன விசுவாசம். விசுவாசம் செத்ததா இருந்தா எப்படி ஆண்டவர் கிரியை செய்ய முடியும்? விசுவாசம் செத்து போயிருந்தா இன்னைக்கு சாராளை பத்தி நம்ம பேச முடியுமா? விசுவாசம் செத்ததா ஆபிரகாமுக்குள்ள இருந்தா இன்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்திருக்க முடியுமா? விசுவாசம் செத்து போயிருந்தா பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க முடியுமா? அவளேவும் விசுவாசம் ரட்சித்தது. சமாதானத்தோட போ என்று சொன்னாரே. விசுவாசம் விசுவாசம் இன்னைக்கு நேரத்துல எப்படி இருக்கிறது? எந்த அளவில் இருக்கிறது? நான் விசுவாசத்தில் பெரியவனாய் இருக்கிறேனா, வல்லவனாய் மாறி இருக்கிறேனா, அல்லது என் விசுவாசம் மறைந்து அவிசுவாசியாய் மாறிவிட்டேனா, அற்ப விசுவாசியாய் மாறிவிட்டேனா? சூழ்நிலையை பார்க்க பழகி கொண்டால் நீங்க அற்ப விசுவாசி என்று வேதம் சொல்லுகிறது. கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டம், என்ன எங்க பார்த்தாலும் இப்படியே இருக்கிற சூழ்நிலையே பார்த்து அதை பத்தியே பேசிக்கிட்டீங்கன்னா உங்க விசுவாசம் விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்தா இயேசுவை தான் நீங்க பாப்பீங்க. உங்க கண்கள் இயேசுவை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் போவாதுங்க. விசுவாசமா இருக்கிறவனை கண்டுபிடிச்சிடலாம். அவன் வார்த்தையில இயேசு வெளிப்படுவான், அவன் வாழ்க்கையில இயேசு வெளிப்படுவான். அவனுடைய எல்லாம் நாடி நரம்பு எல்லாம் மூச்சு எல்லாம் இயேசு 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 வரும். என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? அன்பு தேவ விசுவாசத்தினாலேயே அவனுடைய இருதயங்களை வாசம் பண்ணுகிறார் என்று
விசுவாசம் இல்லைன்னா அவரை நம்மளோட வாசம் பண்ண முடியாதுங்க. ஒருவேளை நம்ம அதில் தவறி போயிருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதே லட்சணி நாளுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, தப்பு செய்யாத மனுஷன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குங்க, சீர் பொருந்துங்க, திரும்ப ஓட்டத்துக்கு ஜெயமாக ஓடுங்க. ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போமா? இருதயத்தை மாத்திரம் கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்துறது நல்லதல்ல. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சலுதியின் நாசமடைவான் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும், எவ்வளவுதான் ஆண்டவரோட வார்த்தை நமக்கு நேரம் வந்தாலும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி நம்ம இருதயத்துல கடினம் காணப்பட்டா கர்த்தருடைய ஒத்தாசையே இல்லாம நம்ம வாழ்க்கை நாசமா போயிருப்பேன். அதுக்காக நம்ம ஆண்டவர் அழைச்சார். நம்ம ஆசீர்வாதமா இருக்கதானே ஆண்டவர் அழைச்சார். சந்தோஷமா விடுதலையாக சமாதானமா இருக்கதானே. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து செவீங்க. நீங்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செவீங்க. எனக்கு அன்பா கொடுத்த பெற்றோரை நான் ஏமாத்தனா யோசிக்க பாருங்க. என் அண்ணனை ஏமாத்துறனா, என் தங்கச்சி ஏமாத்துறனா, எங்க அப்பாவை ஏமாத்துறனா, என் அம்மாவை ஏமாத்துறனா, எனக்கு கொடுத்த நல்ல டீச்சரை ஏமாத்துறனா, எனக்கு கொடுத்த பாட்டியை ஏமாத்துறனா, எனக்கு கொடுத்த பேர பிள்ளைகளை ஏமாத்துறனா யோசித்து பாருங்க. மற்றவர்கள் நொந்து போகிற அளவுக்கு என்னுடைய பேச்சு, என்னுடைய பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள் இருக்கா? இல்லங்க. இயேசு இந்த பூமியில வாழ்ந்து காட்டியிருக்காருங்க. அவர் இருக்கும்போது அவரை பார்த்து அவர் பழகின யார்கிட்டையும் அவர் கசந்து கொள்ளங்க. எல்லாருக்கும் அவர் அன்பா இருந்தார். எல்லாரையும் நேசித்தாங்க. காதை அவர் ஒட்ட வைத்தாங்க. யாருக்கு? தன்னை சிறைப்பிடித்து போறவனுக்கு, தன்னை ஒடுக்குறவனுக்கு, தன்னை அடிக்கிறவனுக்கு அவர் அற்புதம் செஞ்சார். அவர்களையும் இன்முகத்தோடு தான் பார்த்தார். காட்டி கொடுத்த யூதாச கூட சிநேகிதனே என்றுதான் அழைத்தார். யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், அன்பு காட்ட மறுத்தா எப்படிங்க? ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், நம்ம சரீரமாய் இருக்கிற மனைவியை நேசிக்காம இருக்கிறது எப்படிங்க? நம்ம சரீரமாய் கணவரை நேசிக்காம இருக்கிறது எப்படிங்க? நம்ம சொந்த சரீரமாய் இருக்கிற நம்ம பிள்ளைகளை நேசிக்காம இருக்கிறது எப்படிங்க? இல்ல, நமக்கு வேர்க்கிறது போலதான் அவங்களுக்கு வேர்க்கும். நமக்கு உடம்பு பலவீனமா இருக்கிறது போலதான் அவங்களுக்கு இருக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கடிந்து கொள்வதற்கு மனம் திரும்புவோமா? வேதாண்டோட வார்த்தை நம்மோடு பேசி இருக்குமே, ஆனால் கண்ணீரோடு ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க, சீர் பொருந்துங்க. கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஆமென். ஆண்டவரே, இந்த வேலையினுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருப்பதற்காக, தேவ தூதர்கள் நடுவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கர்த்தாவே, மனம் திரும்புதல் என்பது உங்களுடைய வருகை வரைக்கும் எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காரியமாச்சு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எல்லாருக்கும் திரும்ப செய்கிறேன். வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏற்ற பூர்ணத்தினால எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சியாக நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். அல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து
ஆவியின் வரத்தை தந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனை சேர்ந்திடுவாய், சீயோனை சேர்ந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் வல்லவர், அடைக்கலமானவர், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவரை அன்பாய் விசாரிங்க. ஆமென்.